நம்ம பவானி ஆண்டிகுளம் காடையாம்பட்டியில இன்னைக்கு வீரமாத்தியம்மன் கோயில் மகா கும்பாபிஷேக விழா மிகவும் சிறப்பா நடந்துச்சுங்க. இந்த கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து இந்த கும்பாபிஷேகத்தை சீரும் சிறப்புடன் நடத்தி கொடுத்தாங்க. எங்க திரும்பினாலும் கூட்டம் கூட்டம் கூட்டமுங்க. நம்ம பவானி காவல்துறை கூட்டத்தையும் அருமையாக கையாண்டு வாகன நெரிசலும் இல்லாதவாறு சிறப்பாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்து கொடுத்தாங்க. சரியா காலையில 9:30 மணிக்கு அனைத்து சுபயோகமும் கூடிய நேரத்தில் கோபுர கலசத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றதுங்க. இதில் கலந்து கொண்ட மக்கள் மீது தீர்த்தங்களும் பூக்களும் தெளிக்கப்பட்டதுங்க. தீர்த்தத்தை வாங்குவதற்கு ஏராளமான பொதுமக்கள் முந்தி அடித்து கொண்டு போனாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கவிதா. நாங்க பவானியிலிருந்து வரேங்க. இது எங்க குலதெய்வங்க. காடையம்பட்டி ஸ்ரீ வீரமாத்தி அம்மன் ஆண்டிக்குளம் கிராமங்க. இந்த கும்பாபிஷேகத்தை இது 3வது தலைமுறையை நான் இந்த கும்பாபிஷேகத்தை பாக்குறேங்க. இந்த கோயிலோட சிறப்பு பாத்தீங்கன்னா நாங்க இந்த கோயில என்ன வேண்டிட்டு போனாலும் எங்களுக்கு நடந்திருக்குங்க. எல்லாமே சிறப்பா தான் அமையுங்க. வருஷம் வைகாசி மாசம் கோயில் திருவிழா வருங்க. யாரு என்ன வேணாலும் எல்லாமே நடக்கும். கும்பாபிஷேகம் முடிந்தவுடன் கோயில் கருவறையில் அம்மனுக்கு சக்தி கொடுக்கும் நிகழ்வும் புனித அபிஷேகமும் அர்ச்சனையும் நடைபெற்றதுங்க. கோயிலுக்குள்ள போய் சாமியை பார்க்கவே முடியலைங்க. அவ்வளவு கூட்டமுங்க. எப்படியோ ஒரு வழியா அடிச்சு புடிச்சு போய் சாமியை கும்பிட்டு திருநீர் வாங்கியாச்சுங்க. கோயில் வாசலில் செல்வ விநாயகரும் கருவறைக்கு வெளியே கன்னிமார்களும் இருப்பது போல் ஆகம விதிப்படி அமைத்திருக்காங்க. இந்த கருவறைக்குள்ள பாத்தீங்கன்னா வீரமாத்தி அம்மன் சிலையாகவும் புடவைக்காரியம்மன் பானையிலும் குடிகொண்டிருப்பது போல அமைத்திருக்காங்க. கும்பாபிஷேகத்தை பார்த்து முடிச்சிட்டு அன்னதானத்துக்கு வந்தாச்சுங்க. ஆத்தாடி எம்புட்டு கூட்டம். எப்படியோ அடிச்சு புடிச்சு போய் அன்னதானத்தை வாங்கிட்டு வந்தாச்சுங்க. நண்பர்களோடு சேர்ந்து அன்னதானத்தை வாங்கி நல்லபடியா சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. நீங்க யாரெல்லாம் நம்ம காடையம்பட்டி வீரமாத்தி அம்மன் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வந்தீங்க, கும்பாபிஷேகம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா.